சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் கடலூர், அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலும் இரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான மதுரவாயல், வானகரம், வடசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. வடசரவாக்கத்தில் பிரதான சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக இரவு நேரத்தில் இடியுடன் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட்டை, ஆரம்பாக்கம், எளாவூர், மாதர்பாக்கம், ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டாரங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், கருங்குழி, மேலவளம்பேட்டை, சித்தாமூர், மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னச்சேலம், தியாகதுர்கம், சங்கராபுரம், கல்வராயன் மலை, ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. ஒரு சில இடங்களில் மரங்கள், மின் கம்பங்கள் கீழே விழுந்தன. புதுக்கோட்டையில் 3வது நாளாக மழை பெய்தது. சமயபுரம் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற மக்கள் கொட்டும் மழையில் நடந்து சென்றனர். புதுக்கோட்டையில் பெய்த மழையால் புதுக்கோட்டை கீழ 3ஆம் வீதி, ஐயங்குளம் பகுதிகளில் மின் கம்பங்களில் பழுதால் மின்தடை ஏற்பட்டது. இதனால் பழுதை சரி செய்யும் பணியில் இரவு நேரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, பாண்டகப்பாடி, குன்னம், ஆலத்தூர், அகரம், சீகூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர், நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், கம்பை நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையோரத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர், பூதலூர், செங்கிப்பட்டி, திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம், பன்னீர்செல்வம் பூங்கா, மாணிக்கம்பாளையம், சம்பத் நகர், கருங்கல்பாளையம், கிருஷ்ணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலைகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.